2023ஆம் ஆண்டு மியான்மர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்திய மதிப்பில் 5,47,000 கோடி ரூபாய். கடந்த ஓராண்டு கணக்கை 20 நாட்களில் கடந்திருக்கிறது உலக பணக்காரர் ஒருவரின் சொத்து மதிப்பு. 2024ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற அடுத்த 20 நாட்களில் 5,91,000 கோடி ரூபாய் அந்த பணக்கார தொழிலதிபரின் பாக்கெட்டை நிரப்பியிருக்கிறது. இந்த உயர்வின் மூலம் உலக பணக்காரர்கள் எவரும் இதுவரை காணாத வரலாற்று உச்சத்தை தொட்ட அந்த தொழிலதிபரின் பெயர் எலான் மஸ்க். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியாவில் 1971ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதியன்று பிறந்தார் எலான் மஸ்க். அவருடைய தாயார் மெய் மஸ்க் கனடாவில் பிறந்து தென்னாப்பிரிக்காவில் வளர்ந்தவர். தந்தை எரால் மஸ்க் தென்னாப்பிரிக்காவின் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் என்ஜினியராக பணியாற்றியவர். எலான் மஸ்கிற்கு கிம்பல் மஸ்க் என்ற தம்பியும் டாஸ்கா மஸ்க் என்ற தங்கையும் இருக்கின்றனர். எலான் மஸ்கின் தாய் வழி தாத்தாவான ஹால் டெமைன் பல சாகச பயணங்களை நிகழ்த்தியவர். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தனக்கென சொந்தமாக ஒரு சிறு விமானம் ஒன்றை வைத்திருந்த ஹால் டெமைன் தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கு பறந்திருக்கிறார். முதலில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு விமான பயணம் மேற்கொண்ட சாதனைக்கு சொந்தக்காரர் ஹால் டெமைன். அத்தகைய குடும்ப பின்னணியை கொண்ட எலான் மஸ்கிற்கு சிறு வயதில் இருந்தே புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் இருந்தது. கையில் எப்பொழுதும் ஒரு புத்தகத்துடன் காட்சியளிக்கும் மஸ்க் ஒரு நாளைக்கு தொடர்ந்து 10 மணி நேரம் படிப்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்தது. குடும்பத்தோடு ஷாப்பிங் செல்லும் சமயங்களில் திடீரென காணாமல் போய்விடுவார் எலான் மஸ்க். உடனே அவரது தாயாரோ அல்லது தம்பியோ அருகில் இருக்கும் புத்தக கடைக்குள் நுழைந்து தேடுவார்கள். அங்கு ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்து தனக்கு பிடித்த புத்தகத்தை மெய்மறந்து படித்துக் கொண்டிருப்பார் மஸ்க். இப்படி 4ஆம் வகுப்பை முடிப்பதற்குள் தனது பள்ளி நூலகம் மற்றும் பொது நூலகம் ஒன்றில் இருந்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து முடித்த எலான் மஸ்க் வேறு வழியில்லாமல் என்சைக்ளோபீடியாவை படிக்கத் தொடங்கினார். அதுதான் அவருக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. வீட்டில் உணவு வேளையின் போது நடக்கும் உரையாடல்களில் பூமிக்கு அருகில் வரும்போது பூமிக்கும் நிலவுக்குமான தொலைவு எவ்வளவு, பூமியில் இருந்து தொலைவில் இருக்கும்போது பூமிக்கும் நிலவுக்குமான தொலைவு எவ்வளவு என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி தங்கை டாஸ்காவை வியக்க வைப்பார் எலான் மஸ்க். ஒருமுறை தனது வயதையொத்த குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் எலான் மஸ்க். அப்போது அவர்களில் ஒருவர் இருட்டை கண்டு பயந்தபோது இருட்டு என்பது வெளிச்சமில்லாத நிலையே என்று விளக்கினார் மஸ்க். ஆனால் மஸ்கின் இத்தகைய விளக்கங்களை எந்த குழந்தைகளும் புரிந்து கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மஸ்கிற்கு நண்பர்கள் என யாரும் இல்லாமல் போயினர். எலான் மஸ்கிற்கு 8 வயதாக இருக்கும் போதே பிரிட்டோரியாவிலேயே பெரிய வீடு ஒன்றை வாங்கினார் எரால் மஸ்க். அப்போது மஸ்க், கிம்பல் மற்றும் டாஸ்கா மூவரையும் அமர வைத்து எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று அந்த வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட ஓராண்டிற்குள் மஸ்கின் குடும்பம் விவாகரத்தால் பிரிந்து போனது. பிள்ளைகள் மூவரும் தாயார் மேயுடன் டர்பன் நகரில் உள்ள வீட்டில் குடியேறினர். சில ஆண்டுகளுக்கு பிறகு தனியாக வசிக்கும் தனது தந்தையின் வீட்டிற்கு போக வேண்டுமென முடிவெடுத்தார் எலான் மஸ்க். அங்கே மஸ்கிற்கு ஏராளமான புத்தகங்கள் கிடைத்தன. அப்போது ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மால் ஒன்றில் முதன்முறையாக ஒரு கம்ப்யூட்டரை பார்த்தார் எலான் மஸ்க். உடனே தனது தந்தையிடம் நச்சரித்து ஒரு கம்ப்யூட்டரை வாங்க வைத்தார். 1980ஆம் ஆண்டுகளில் பிரபலமாக இருந்த கமோடர் எனும் அந்த கம்ப்யூட்டர் 5 KB மெமரி கொண்டது. கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்ட புத்தகங்கள் அதனோடு தரப்பட்டிருந்தன. அவற்றை படித்து முடிக்க 6 மாதங்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் இரவு பகலாக உட்கார்ந்து அவற்றை படித்து முடித்தார் மஸ்க். அதன் பலனாக 12 வயதிலேயே வீடியோ கேம் ஒன்றுக்கு புரோகிராம் எழுதினார் எலான் மஸ்க். ஒரு வேற்று கிரக விண்கலத்தில் இருந்து வீசப்படும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் லேசர் கற்ற இயந்திரங்களையும் தாக்கி அழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வீடியோ கேமின் உள்ளடக்கம். தான் படித்த காமிக்ஸ் புத்தகங்களின் தாக்கத்தால் மஸ்க் உருவாக்கிய அந்த விளையாட்டு பலரது பாராட்டை பெற்றது. ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது தானே ராக்கெட்டுகளை செய்து வெடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் மஸ்க். வெடிமருந்தை உருவாக்க தேவையான ரசாயனங்கள் அனைத்தும் மஸ்கிற்கு கிடைத்ததால் ராக்கெட்டுகளை செய்வது எளிதாக இருந்தது.
அப்படி செய்த ராக்கெட்டுகளை பள்ளிக்கு எடுத்துச் சென்று இடைவேளையில் மாணவர்கள் மத்தியில் வெடித்து மகிழ்வார். அந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் இராணுவத்திற்கு இளைஞர்களை தேர்வு செய்து வந்தனர். ஆனால் நிறவரி அரசுக்கு ஆதரவான இராணுவத்தில் சேர மஸ்கிற்கு விருப்பமில்லை. அதே சமயம் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பது அவருக்கு பெரும் கனவாக இருந்தது. அதனால் தனது கனடா வம்சாவளியை பயன்படுத்தி கனடாவுக்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவிற்கு செல்ல திட்டமிட்டார். 1988ஆம் ஆண்டு கனடாவிற்கு வந்த மஸ்க் தனது பாட்டியின் வீட்டில் தங்கினார். மஸ்கை தொடர்ந்து கிம்பலும் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார். 1989ஆம் ஆண்டில் ஒன்டாரியாவில் உள்ள குயின்ஸ் கல்லூரியில் எலான் மஸ்கிற்கு இடம் கிடைத்தது. அங்குதான் மஸ்கிற்கு அறிமுகமானார் ஜஸ்டின் வில்சன். அழகும் ஆளுமையும் நிறைந்த ஜஸ்டினை பார்த்தவுடன் மஸ்கிற்கு மிகவும் பிடித்து போனது. அவருடன் டேட்டிங் செல்ல திட்டமிட்ட மஸ்க் ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா என்று கேட்டார். முதலில் வருவதாக ஒப்புக்கொண்ட ஜஸ்டின் பின்னர் படிக்க வேண்டும் என்று சொல்லி மறுத்துவிட்டார். அத்தோடு விட்டுவிடவில்லை மஸ்க். ஜஸ்டினின் தோழியிடம் பேசி அவர் வழக்கமாக எங்கு படிப்பார், அவருக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டார். எதிர்பாராத விதமாக ஜஸ்டின் படித்துக் கொண்டிருக்கும் இடத்திற்கு அவருக்கு பிடித்தமான ஐஸ்கிரீமுடன் சென்று அசத்தினார். அப்படித்தான் தொடங்கியது மஸ்க் ஜஸ்டின் காதல் பயணம். 1992ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் மஸ்கிற்கு இடம் கிடைத்தது. தன் கனவு தேசமான அமெரிக்காவை சென்றடைந்தார் மஸ்க். 1994ஆம் ஆண்டில் 2 நிறுவனங்களில் இன்டர்னாக பணிப்பயிற்சி பெற்றார் மஸ்க். அதில் ஒன்று பினாக்கிள் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்கு மின்சார வாகனங்களில் பயன்படுத்துவதற்காக அல்ட்ரா கெப்பாசிட்டர் எனப்படும் மின்னாற்றலை சேமித்து வைக்கக்கூடிய கருவியை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. மாலை வேளையில் ராக்கெட் சயின்ஸ் கேம்ஸ் எனப்படும் வீடியோ கேம் நிறுவனத்தில் பணியாற்றிய மஸ்க் தான் எழுதிய புரோகிராம்களால் அங்கிருந்த வல்லுநர்களை வியக்க வைத்தார். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இணையம் பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. அப்போது புழக்கத்தில் இருந்த டெலிபோன் டைரக்டரிகளைப் போல ஆன்லைன் டைரக்டரி ஒன்றை உருவாக்கி தனியார் நிறுவனங்களை அதில் பட்டியலிடும் சேவையை தொடங்கினால் என்ன என்று தன் சகோதரர் கிம்பலிடம் கேட்டார் மஸ்க். அந்த கேள்வியின் விளைவாக 1995ஆம் ஆண்டு குளோபல் லிங்க் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் என்ற நிறுவனம் உருவானது. அதுவே பின்னாளில் ஜிப்2 என பெயர் மாற்றப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் கம்ப்யூட்டர் நிறுவனமான காம்பேக்ட் எலான் மஸ்கின் ஜிப்2 நிறுவனத்தை $307 மில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கியது. அந்த விற்பனையின் வாயிலாக மஸ்கிற்கு $22 மில்லியன், கிம்பலுக்கு $15 மில்லியன் கிடைத்தது. அதன் மூலம் 27வது வயதில் மில்லியனர் ஆனார் எலான் மஸ்க். ஜிப்2 நிறுவனத்தை விற்றதன் மூலம் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு மாறிய மஸ்க் தனக்கென ஒரு மெக்லாரன் ஸ்போர்ட்ஸ் காரும் சிறிய வகை விமானம் ஒன்றும் வாங்கினார். அப்போது உலகில் மொத்தமுள்ள 62 மெக்லாரன் கார்களில் ஒன்று மஸ்கிடம் இருந்தது. மஸ்கின் வீட்டில் கார் டெலிவரி செய்யப்பட்ட நிகழ்வை CNN தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. அந்த காலகட்டத்தில் ஒரு இணைய வங்கியை தொடங்க வேண்டும் என்பதுதான் எலான் மஸ்கின் எண்ணமாக இருந்தது. பின்னாளில் வங்கி சேவையில் இணையத்தின் பயன்பாடு இருக்கும் என்பதால் அப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருந்தார் மஸ்க். ஜிப்2 விற்கப்பட்ட நிலையில் அதில் இருந்த சில என்ஜினியர்களை தன்னோடு இணைத்துக் கொண்ட மஸ்க் X.com எனும் நிதி சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினார். ஒரு வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு பணப்பரிமாற்றம் செய்வதற்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மின்னஞ்சல் முகவரியில் இருந்து மற்றொருவரின் மின்னஞ்சல் முகவரிக்கு 2 கிளிக்குகளில் பணம் அனுப்பும் முறையை அறிமுகப்படுத்தினார் எலான் மஸ்க். 2 மாதங்களில் 2 லட்சம் வாடிக்கையாளர்கள் X.com தடத்தில் இணைந்தனர். 2000ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் தனது காதலியான ஜஸ்டினை கரம் பிடித்தார் மஸ்க். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு தேன் நிலவு கொண்டாடக்கூட நேரவில்லை. அத்தனை பிஸியாக இருந்தார் மஸ்க். அப்போது X.com நிறுவனத்திற்கு போட்டியாக கான்ஃபினிட்டி எனும் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அவர்களது பேபால் எனும் பண பரிவர்த்தனை தளமும் பிரபலமாக தொடங்கியது. 2 நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரங்களுக்காக செலவழித்தன. ஒரு கட்டத்தில் செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறிய கான்ஃபினிட்டி எலான் மஸ்கின் X.com நிறுவனத்தோடு இணைந்தது. இந்த இரு நிறுவன இணைப்பில் அதிக பங்குகளை பெற்றார் எலான் மஸ்க். பிரம்மாண்டமான நிறுவனமாக உருவெடுத்த X.com தளத்தில் பரிவர்த்தனைகள் பல மடங்கு அதிகரித்தன. அதற்கேற்ப பிரச்சனைகளும் அதிகரித்தன. கான்ஃபினிட்டியை உருவாக்கியவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். மஸ்கின் முடிவுகள் அங்கிருந்த சிலருக்கு அதிருப்தியை கொடுத்தன. அதனால் மஸ்கை கவிழ்க்க வேண்டும் என்று முடிவெடுத்த ஊழியர்கள் சிலர் ஒரு நாள் இரவில் அங்குள்ள மதுபான விடுதி ஒன்றில் கூடினர். தலைமை செயல் அதிகாரி பொறுப்பில் இருந்து
மஸ்கை வெளியேற்றும் திட்டம் வகுக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் நிதி திரட்டும் பயணம் ஒன்றை திட்டமிட்ட மஸ்க் அப்படியே தேன்நிலவு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வரலாம் என்று நினைத்தார். அதற்காக சிட்னிக்கு விமானத்தில் ஏறிய அடுத்த நிமிடம் X.com நிறுவனத்தில் மஸ்க் தலைமையின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்த மஸ்கின் ஆதரவாளர்கள் அவருக்கு தகவல் தெரிவிக்க முயன்றனர். ஆனால் விமானத்தில் இருந்த மஸ்கை தொடர்பு கொள்ள முடியவில்லை. விமானத்தில் இருந்து மஸ்க் இறங்கிய போது X.com நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பீட்டர் தீல் பதவியேற்றிருந்தார். உடனடியாக அடுத்த விமானத்தை பிடித்து திரும்பிய மஸ்க் இயக்குநர்களின் குழு எடுத்த முடிவை திரும்பப் பெறுமாறு வலியுறுத்தினார். ஆனால் மஸ்கிற்கு சாதகமாக எதுவும் நடக்கவில்லை. வேறு யாராவது இருந்தால் வாழ்க்கையை வெறுத்து யாத்திரை கிளம்பியிருப்பார்கள். ஆனால் மஸ்க் அந்த நிறுவனத்திலேயே ஆலோசகராக நீடித்தார். நிறுவனத்தில் தனது பங்குகளை உயர்த்திக் கொண்டே வந்தார். 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிறுவனத்தில் மஸ்கின் செல்வாக்கு சரிய X.com என்ற பெயர் பேபால் என மாற்றப்பட்டது. ஒரு கட்டத்தில் eBay நிறுவனம் பேபால் நிறுவனத்தை வாங்க விரும்பியது. $1.5 பில்லியன் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது மஸ்கிற்கு $250 மில்லியன் கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் மஸ்கின் பிள்ளை பருவத்து கனவுகளான ராக்கெட், விண்வெளி ஆகியவை மஸ்கை ஈர்க்கத் தொடங்கின. அப்போது மஸ்கும் ஜஸ்டினும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இடம்பெயரும் முடிவை எடுத்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றியே நாசா, போயிங் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் தயாரிப்பு கூடங்கள் இருந்தன. செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அது தொடர்பான அம்சங்களை விவாதிக்கவும் மார்ஸ் சொசைட்டி என்ற அமைப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் இயங்கி வந்தது. அந்த குழுவின் இயக்குநராக பொறுப்பேற்ற மஸ்க் பின்னர் லைஃப் டு மார்ஸ் எனும் அறக்கட்டளையை தொடங்கினார். செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பசுமை வீட்டை அனுப்பி அந்த வீட்டிற்குள் செடிகளை வளர்த்து செவ்வாயில் ஆக்சிஜனை உருவாக்கிவிட வேண்டும் என்பது மஸ்கின் கனவாக இருந்தது. அதற்காக ரஷ்யாவிடமிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஒன்றை வாங்கி பயன்படுத்த திட்டமிட்டார் மஸ்க். ஏனென்றால் ரஷ்ய ராக்கெட்டுகளே மஸ்கின் பட்ஜெட்டுக்குள் அடங்கும் வகையில் இருந்தன. அதற்காக 2-3 முறை ரஷ்யாவுக்கு சென்று வந்தார் மஸ்க். ஆனால் அந்த எண்ணம் ஈடேறவில்லை. அப்போதுதான் நாமே ராக்கெட் தயாரித்தால் என்ன என்ற எண்ணம் மேலோங்கியது. அதற்காக மஸ்க் உருவாக்கிய திட்டம் ரஷ்ய ராக்கெட்டுகளை விட மலிவான விலையில் ராக்கெட்டுகளை தயாரிக்க முடியும் என்று சொன்னது. அந்த நிமிடத்தில் செவ்வாயில் செடி வளர்ப்பதெல்லாம் மறந்து போனது. தற்போது ஆகும் செலவை விட பல மடங்கு குறைந்த செலவில் விண்வெளிக்கு செல்ல முடியும் என்பதே பெரிய சாதனை அல்லவா? அதை நோக்கிய மஸ்கின் பயணம் தொடங்கியது. ஜூன் 2002ஆம் ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் எனப்படும் SpaceX நிறுவனம் பிறப்பெடுத்தது. விரைவான அதே நேரம் மலிவான ராக்கெட்டுகளை உருவாக்க வேண்டும் என்பது SpaceXின் தாரக மந்திரமாக இருந்தது. SpaceX தயாரித்த முதல் ராக்கெட்டிற்கு ஃபால்கன் 1 என்று பெயரிட்டார் மஸ்க். அந்த காலகட்டத்தில் 550 பவுண்ட் எடையுள்ள செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு சுமந்து செல்ல $30 மில்லியன் செலவு பிடித்தது. ஆனால் ஃபால்கன் 1 மூலம் 1400 பவுண்ட் எடையை சுமந்து செல்ல வெறும் $6.9 மில்லியன் மட்டுமே ஆகும் என்று உறுதியளித்தார் மஸ்க். அமெரிக்க ராணுவம் விண்ணில் தங்களது ஆதிக்கத்தை நிறுவுவதற்கான திட்டங்கள் குறித்து அப்போது ஆலோசித்துக் கொண்டிருந்தது. விண்ணில் ஒரு மோதல் வெடித்தால் அதை சமாளிக்கும் வகையில் விரைவாக உருவாக்கி ஏவக்கூடிய மலிவு வகை ராக்கெட்டுகள் தேவை என எண்ணிக்கொண்டிருந்தன. அதே நேரம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ச்சியான பரிசோதனைகளை செய்யும் வகையில் மலிவான மற்றும் விரைவாக விண்வெளியை அணுகும் முறைகளை தேடிக்கொண்டிருந்தனர். இவையெல்லாம் மஸ்கிற்கு சாதகமான அம்சங்களாக தெரிந்தன. $100 மில்லியன் SpaceX நிறுவனத்தில் முதலீடு செய்தார் மஸ்க். எலான் மஸ்கின் கனவு குழந்தை ஒருபுறம் வளர, ஜஸ்டினின் கருவில் குழந்தையும் வளர்ந்தது. மஸ்கின் முதல் குழந்தை பிறந்த 10 வாரங்களில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒருமுறை 2 குழந்தைகளையும் ஒருமுறை 3 குழந்தைகளையும் பெற்றெடுத்தார் ஜஸ்டின். ஒருபுறம் SpaceX நிறுவனம் ராக்கெட்டுகளை தயாரிக்கும் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருந்தபோது மின்சார கார்களை தயாரிக்கும் திட்டத்திலும் கண் வைத்திருந்தார் எலான் மஸ்க். மார்டின் எவர்ஹார்ட், மார்க் டார்பனின் ஆகியோர் 2003ஆம் ஆண்டில் டெஸ்லா மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருந்தனர். மின்சாரத்தில் இயங்கும் ஸ்போர்ட்ஸ் கார்களை உற்பத்தி செய்யும் அவர்களது திட்டத்திற்கு ஏராளமான பணம் தேவைப்பட்டது. அப்போது அவர்களுக்கு கை கொடுத்த எலான் மஸ்க் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பெரிய முதலீட்டை செய்து
அதிக பங்குகளை பெற்றதோடு அந்த நிறுவனத்தின் சேர்மனாகவும் பொறுப்பேற்றார். மின்சார கார்கள், அதிநவீன ராக்கெட்டுகள், செவ்வாய் கிரக ஆராய்ச்சி என பயணித்துக் கொண்டிருந்த எலான் மஸ்கின் தொலைநோக்கு பார்வை ஹாலிவுட்டை கவர்ந்து இழுத்தது. 2007ஆம் ஆண்டில் பணக்கார என்ஜினியர் ஒருவரை மையமாக கொண்டு அயன்மேன் திரைப்படத்தை எடுக்க திட்டமிட்டார் இயக்குனர் ஜான் ஃபேவரோ. அந்த படத்தில் டோனி ஸ்டார்க் எனும் கதாபாத்திரத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிக்கவிருந்தார். தங்களது கதையையும் கதாபாத்திரத்தையும் சரியாக வடிவமைக்க வேண்டும் என்று எண்ணிய அவர்கள் எலான் மஸ்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அந்த நட்பின் வெளிப்பாடாக அயன்மேன் 2 படத்தில் ஒரு காட்சியில் எலான் மஸ்காகவே தோன்றி நடித்தார் மஸ்க். அந்த காலகட்டத்தில் மஸ்கின் முன்னெடுப்புகள் பெரிதாக பேசப்பட்டாலும் அவரது முதல் முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. 2006ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஏவிய முதல் 3 ராக்கெட்டுகள் தோல்வியை தழுவின. டெஸ்லாவின் முதல் காரை அறிமுகப்படுத்தும் திட்டமும் தள்ளிக்கொண்டே போனது. அது மஸ்கின் வாழ்க்கையில் மிகுந்த நெருக்கடிகள் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் டெஸ்லாவுக்கு அதிக நேரம் ஒதுக்கிய மஸ்க் தனது குடும்பத்திற்கு உரிய நேரம் ஒதுக்க முடியாமல் தவிர்த்தார். அது அவரது குடும்ப வாழ்க்கையில் எதிரொலித்தது. அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் 2008ஆம் ஆண்டில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் மஸ்க். உண்மையில் அதனை ஜஸ்டின் எதிர்பார்க்கவே இல்லை. விவாகரத்துக்கு நிவாரணமாக ஒரு வீடு, தனது மற்றும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு தொகை, $6 லட்சம் ரொக்கம், 10% டெஸ்லா பங்கு, 5% ஸ்பேஸ்எக்ஸ் பங்கு மற்றும் ஒரு டெஸ்லா கார் ஆகியவற்றை கேட்டு மஸ்குடன் சட்ட போராட்டம் நடத்தினார் ஜஸ்டின். அந்த சூழலில்தான் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் 4வது முறையாக ராக்கெட்டை செலுத்துவதற்கு தயாரானது. ஏற்கனவே 3 முறை தோல்வியை சந்தித்ததால் அன்று காலை முதலே மஸ்கிற்கு படபடப்பாக இருந்தது. பதற்றத்தை குறைக்க கிம்பல் மற்றும் குழந்தைகளுடன் டிஸ்னிலேண்டுக்கு போய்விட்டார் மஸ்க். அங்கு பொழுதை கழித்த பிறகு மாலை 4 மணி அளவில் ராக்கெட் விண்ணில் பாய சரியாக 2 நிமிடங்கள் இருக்கும்போதுதான் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தார். அந்த சில நொடிகள் வருடங்களைப் போல உருண்டன. 10, 8, 9 என்று கவுண்டவுன் 0ஐ தொட வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட். பல ஆண்டுகளின் உழைப்பு பலனளிக்க அங்கு கூடியிருந்த அத்தனை பேரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். நிமிர்ந்த நடையோடு ஊழியர்கள் மத்தியில் வந்து நின்ற எலான் மஸ்க் இத்தனை ஆண்டுகளாக நாடுகள் செய்து வந்ததை இப்போது ஒரு நிறுவனம் செய்திருக்கிறது என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். அந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளால் மஸ்க் மனச்சோர்வு அடைந்திருப்பதை உணர்ந்த அவரது நண்பர்கள் மஸ்கை லண்டன் சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றனர். அந்த பயணம் மஸ்கின் வாழ்க்கையில் புதிய பாதையை திறந்தது. லண்டனில் உள்ள கிளப் ஒன்றில் 22 வயதான இளம் நடிகை டலூலா ரைலியை சந்தித்தார் மஸ்க். அந்த அறிமுகத்தின் அடிப்படையில் ஒரு நாள் காலை உணவின் போது சந்திக்கலாமா என்று கேட்டார் மஸ்க். ஒப்புக்கொண்ட ரைலியும் காலையில் மஸ்கை சந்தித்தார். காலை உணவை கடந்த பின்பும் மதிய உணவருந்த வர முடியுமா என்று ரைலியை கேட்டார் மஸ்க். அதற்கும் ஒப்புக்கொண்டு மதியம் உணவருந்தி முடித்த நிலையில் இரவு விருந்திற்கு அழைப்பு விடுத்தார் மஸ்க். விருந்து முடிந்து வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்தது. அப்போது எனது அறைக்கு வர முடியுமா என்று மஸ்க் கேட்க சரி என்று அவரது ஹோட்டல் அறைக்கு சென்று சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தார் ரைலி. அப்போது என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார் மஸ்க். அப்படித்தான் மஸ்கும் ரைலியும் இல்வாழ்க்கையில் இணைந்தனர். 2008ஆம் ஆண்டில்தான் டெஸ்லாவின் முதல் கார் விற்பனைக்கு வந்தது. புவிவட்ட பாதையை தாண்டி ராக்கெட், புதிய காரின் அறிமுகம், புதிதாக தோன்றிய காதல் என அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் மஸ்கின் வாழ்க்கையில் அணிவகுத்தன. 2010ஆம் ஆண்டில் ரைலியை திருமணம் செய்து கொண்டார் எலான் மஸ்க். 2 ஆண்டுகளில் விவாகரத்து, மீண்டும் அவருடனேயே திருமணம், மீண்டும் 2016ஆம் ஆண்டு விவாகரத்து என மஸ்க் ரைலி திருமண வாழ்க்கை இணைதலும் பிரிதலுமாக 6 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. 2015ஆம் ஆண்டில் முதன்முறையாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு வரும் ராக்கெட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம். 2015ஆம் ஆண்டில் ஓப்பன் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் 2016ஆம் ஆண்டில் மனித மூளையை கம்ப்யூட்டருடன் இணைத்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் நியூராலிங் நிறுவனம், 2017ஆம் ஆண்டு சுரங்கப் பணிகளை மேற்கொள்ளும் தி போரிங் கம்பெனி என அடுத்தடுத்து பல புதிய நிறுவனங்களை உருவாக்கினார் எலான் மஸ்க். ரைலியுடனான விவாகரத்திற்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு நடிகை ஆம்பர் ஹெர்டுடன் மஸ்க்
டேட்டிங் செய்து வருவதாக சொல்லப்பட்டது. அதன் பின்னர் 2018ஆம் ஆண்டு பாடகி கிரிம்ஸுடன் சேர்ந்து வாழ்ந்த மஸ்க் அவர் மூலம் 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். 2019ஆம் ஆண்டில் பூமியில் எங்கிருந்தாலும் இணைய இணைப்பை பெறும் வகையிலான ஸ்டார்லிங் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மஸ்க். 2020ஆம் ஆண்டு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட க்ரூ டிராகன் கேப்சியூஸ் தனது முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. 2022ஆம் ஆண்டு பிரபல சமூக வலைத்தளமான ட்விட்டரை $44 மில்லியன் என்ற பெருந்தொகையை கொடுத்து கையகப்படுத்தினார் மஸ்க். அதன் பிறகு ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என்று மாற்றினார். அதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தனது பழைய நிறுவனத்தின் பெயரை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் மஸ்க். 2022ஆம் ஆண்டில் தனது நியூராலிங்க் நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றும் ஷிவான் ஜிலீஸுடன் மஸ்க் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2023ஆம் ஆண்டில் எலான் மஸ்கிற்கு எதிராக அவருடன் இணைந்து வாழ்ந்த கிரிம்ஸ் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அத்தனை சர்ச்சைகளையும் கடந்து தனது பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் எலான் மஸ்க். 2024ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை ஆதரித்தார் மஸ்க். தேர்தலில் ட்ரம்ப் வெற்றியடைந்த நிலையில் அரசு துறைகளை சீரமைக்க உதவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிசியன்சி எனும் துறையில் எலான் மஸ்கிற்கு பொறுப்பு வழங்கினார் டொனால்ட் ட்ரம்ப். ஆக அமெரிக்காவின் அறிவியலில் மட்டுமின்றி அரசியலிலும் தன் பங்கை தந்திருக்கிறார் எலான் மஸ்க். தண்ணீரில் ஓடும் கார், சூரிய சக்தியில் இயங்கும் சிம் கார்டு தேவைப்படாத செல்போன் என எலான் மஸ்கின் கனவு படைப்புகள் அடுத்தடுத்து தயாராகி கொண்டிருக்கின்றன. செவ்வாய் கிரகத்தில் மனிதன் அடியெடுத்து வைக்கும் நாளில் அந்த ஆகப்பெறும் முயற்சியில் எலான் மஸ்கின் பெயரும் எழுதப்பட்டிருக்கும் என்பதுதான் எதிர்கால உண்மை.